நம்ம இப்போ building communication effectiveness பத்தி பார்க்கலாம். நம்ம daily lifeல communication plays a major role in expressing emotions, in workplace, in relationships and எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த கம்யூனிகேஷன்றது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப புரிஞ்சுக்கவோ எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, பிரெயின் டியூமர், வாய்ஸ் ப்ராப்ளம்ஸ், டிமென்ஷியா, ஏஜிங், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில். ஸோ பட் த குட் நியூஸ் என்னன்னா கம்யூனிகேஷன் கேன் பி ரீபில்ட். எப்படின்னா நம்ம தெரப்பியில் கம்யூனிகேஷனை மட்டும் ஓவராலாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பீச், கம்யூனிகேஷன்றது இட் இன்க்ளூட்ஸ் ஜெஸ்டர்ஸ், எக்ஸாம்பிள் லைக் பாயிண்டிங், ஹெட் நாட்ஸ், பிளிங்கிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு வாய்ஸை என்ஹான்ஸ் பண்ண டெக்னிக்ஸ் கொடுப்போம். அண்ட் வி ஆல்சோ ஒர்க் ஆன் மெமரி ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்வாலோ டிஃபிகல்ட்டாக இருக்கவங்களுக்கு ஸ்வாலோ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், இது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களோட பேஸ் லைனை வந்து அசஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எது பர்சனலைஸ்ட் கோல்ஸ் வந்து செட் பண்ணுவோம். தென் த தெரப்பி வில் ஃபோக்கஸ் ஆன் அவங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்ட் தெரப்பி டெக்னிக்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். பேஷண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப பேஷண்ட்டோடு நடந்துக்கிறப்போ தான் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். ஸோ ஸ்பீச் தெரப்பின்றது இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் பில்டிங் வேர்ட்ஸ், இட்ஸ் அபவுட் பில்டிங் கனெக்ஷன்ஸ் த்ரூ கம்யூனிகேஷன்.